ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வேர்த்து ஒழுகுது பாருங்க. வேர்விங்க தைச்சிக்கிட்டு இருந்தேங்க. கரண்ட்டு போயிடுச்சு. அரை கரண்டாக வந்தது. அப்புறம் அப்படியே நின்று போச்சுங்க. விலைக்கிழ ஒரு கலர் தூக்கி போட்டுட்டு அப்புறம் வானம் பார்த்தா சூப்பராக அப்படியே தங்க கலரில் தகன்னு மின்னுச்சுங்க. அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ஓடலான்னு மேலே வந்தேன். சரி, உங்கள்கிட்ட பேசவே இல்லையா, வேலையை முடிக்கணுங்க சீக்கிரமாக. இன்னொரு கலர் தைக்க வேண்டியது இருக்குது. ஒரு கலர் தான் முடிகிற மாதிரி இருக்குது. சரி, வேலையை பார்ப்போங்க. வேலையை பார்த்தோம்னா நம்மளுக்கு சம்பளம் வரும். அதில் எவ்வளவோ பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சரி, நம்ம வீடியோவும் முக்கியம், இந்த யூடியூப்பும் நம்மளுக்கு ஒரு காலத்தில் உதவி பண்ணும். என்னங்க, இப்போ போகிறதெல்லாம் சும்மா ஒரு வெள்ளாமை, அவ்வளோதான். அது வளைஞ்சி வருமலைங்க நிறையா. அப்படி தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறையா வர்ற மாதிரி. நம்மளுக்கெல்லாம் வராதுங்க. எனக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, மாதம் ஒரு 5000 வந்தால் கூட போதுங்க. நான் அவ்வளோதாங்க தைக்கிறேன். அதுக்கு மேலேயே தைக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, பேராசையெல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு. புஷங்க தாங்கவே முடியல. கரண்ட் இல்லைன்னா உள்ளேயே இருக்க முடியாதுங்க, அப்படி இருக்குது. அப்புறங்க இந்த அம்மா வேற நான் அதை பண்ணிடுறேன். யாராவது ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணிங்களா? அந்த அம்மா போய் கேஸ் கொடுத்துட்டு என்ன நடக்க போகுதோ, என்ன ஆக போகுதோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? யாருமே இப்போ பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. எல்லாருமே இந்த அம்மா பேசுகிறது ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லைங்க. என்னங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் இதை தானே சொல்லுதுன்னு ஓட்டு யாருமே அதை பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க. நாங்களே எனக்கு சிரிப்பு தாங்க வருது. அதை அவங்க சொல்லும்போது முதல்ல ஆஹா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் நினைப்பேன். இப்போல்லாம் சும்மா எப்போ பார்த்தாலும் இதே தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க லைவில். ஊருக்கு போகிறாங்களா, டூரு போகிறாங்களா, இங்கே பாருங்க கொழுப்பு எடுத்த சிரிக்கி. ஏய், கீழே விழுந்துருவேன். எங்கே ஏறி நிற்கிது பார்த்தீங்களா? இவனை பாருங்க. இவனை மேலே வரக்கூடாதுன்னு கட்டல் வச்சது, கட்டலை ஓட்ட ஊருக்கிட்டு மேலே வந்து வளைக்கிட்டானுங்க. பழையபடி அவன் வேலையை ஆரம்பித்து வச்சுருக்குறானுங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆமாங்க, ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே டூர் கிளம்புறாங்களாமாங்க. முடிஞ்ச அளவு திரள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொடுங்க. யாராவது ரூம்பு போட்டு கொடுத்து, யாராவது சாப்பாடு ஆர்டர் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுவீங்க. எத்தனை பேர் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் என்ன கேட்கவா போகிறீங்க? அதைத்தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்மெல்லாம் பாருங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். நம்மளால் எங்கேயாவது போக முடியுதா, இல்லை ஏதாவது வாங்க முடியுதா? ஒன்றும் முடிய மாட்டேங்குதுங்க. வேலை தான் செய்கிறோம், கஷ்டப்படுறோம். நம்மளால் ஒரு ஆசைப்பட்ட ஒரு துணி கூட வாங்கி போட முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்குது. ஒன்று கிழிஞ்சாதான் ஒன்று வாங்கி போடுற நிலமையில நம்ம இருக்கிற வேலை செஞ்சுமே. இவங்கெல்லாம் எப்படி தான் சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படி, அது வேறங்க. அவ்வளோதாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி அவங்க சாதாரணமாக நம்மளை மாதிரி உழைச்சி சம்பாரித்து அந்த காசை வச்சு வாழலிங்க. அவங்களுக்கு பல விதமாக பல வழியெல்லாம் காசு வருது. அதனால் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து நம்ம ஃபீல் பண்ணவே கூடாதுங்க. நம்மளால் அவங்கள மாதிரி வாழவும் முடியாது இல்லைங்களா? எங்கள் வீட்டு வாழுதான் வண்டி எடுத்துகிட்டு போகுது என்னமோ நினச்சேன். பக்கத்து வீட்டுக்கார பையங்க, அவனே எங்கள் பையனும் ஒரே வயசு தாங்க, ஒரே ஃப்ரெண்டு தாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் பையனோட மிஸ்ஸு தாங்க. இங்கே முதல்ல கொண்டு போய் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து 6வது வரைக்கும் படித்தாங்களாங்க. அந்த ஸ்கூலில் டீச்சர் அவங்க. அதுக்கப்புறம் ஹைஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் அங்கே லாக்டவுனில் கொண்டு போய் ஹைஸ்கூலில் சேர்த்துனோம். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கொண்டு போய் வேறு ஸ்கூலில் பணம் கட்டி கொண்டு போய் சேர்த்துனுங்க. எப்படியோ ஸ்கூல் வாழ்க்கை முடிஞ்சுது. இன்னைக்கு காலேஜ் வாழ்க்கை தொடங்க போகிறேன். நான் வேறு கருன்னு ஆகிக்கிட்டே வரேன். இருட்டுதுங்க. முதல்ல தங்க கலர்லேருந்து வானம் இப்போ இருட்டிருச்சு. மழை வரும்னு நினைக்கிறேங்க. ஆனால் இது மோடம் போட்ட மாதிரி இருக்குதுங்க. தெரியுதுங்களா? அபி கார்டன் பார்த்தீங்களா? கரண்ட்டு வந்துருச்சான்னு தெரியல. அங்கே இருக்குது கரண்ட்டு. பஸ் ஸ்டாப்பில் கரண்ட் இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் இருக்குங்க. அங்கே வந்துருச்சு. எங்கள் வீடு வந்துங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலும் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் இந்த தோப்புக்குள்ளே வந்து தான் எங்களுக்கு லைன் வருதுங்க. இங்கே கிணறு இருக்குதுங்களா, அதுலேருந்து தான் கரண்ட் எடுத்துருக்குறோமா.
இந்த தென்னந்தோப்புக்குள்ளேருந்து வருதுங்க. இங்கே ஏதாவது ஒரு மட்டை விழுந்துருச்சுன்னு வைங்க, தெரியுதுங்களா தென்னந்தோப்பு, அதுலேருந்து வருது.